பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஈஷாவாஸ்யமிதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதாஹ. மா க்ருத கஸ்ய ஸ்வித்தனம் குர்வன்னேவேஹ கர்மாணி ஜிஜீவிஷேச்சதகும் சமாஹ. ஏவம் த்வயி நான்யதேதோஸ்தி ந கர்ம லிப்யதே நரே. முதல் மந்திரத்தில் உத்தம அதிகாரிகளுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. மோக்ஷத்தை லட்சியமாக கொண்டவர்களுக்கு அதற்கான மார்க்கமான ஞானம் கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட ஞானம்? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இவைகள் அனைத்தும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. ஆகவே ஈஸ்வரன் என்ற புத்தியினால் இந்த ஜெகத்தானது மறைக்கப்படட்டும். இந்த ஜெகத்தை துறந்துவிட்டு ஈஸ்வரன் என்ற புத்தியுடன் பார் என்பது உபதேசம். பிறகு இந்த ஜெகத் என்றால் விதிவிலக்கு எதுவும் கிடையாது. யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத். ஜெகத் என்றால் அனைத்து படைப்பும் ஈஸ்வரனாக இருக்கின்றது. காரணம் நாம் பார்த்தோம். இந்த ஜெகத்திற்கு ஈஸ்வரன் உபாதான காரணமாக இருக்கின்றார். இந்த திருஷ்டியை எப்படி நாம் மனதில் தொடர்ந்து வைத்திருப்பது என்றால், தேன த்யக்தேன புஞ்சிதாஹா. தியாகத்தினால் உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இங்கு தியாகம் என்பதற்கு இரண்டு பொருள் பார்த்தோம். ஒன்று த்யக்தக என்றால் தியாகம், ஏஷனாத்ரயம் சாதன சாத்தியத்தில் வைராகியம். இரண்டாவது இந்த பிரபஞ்சத்தை மித்யா என்று புரிந்து கொள்வதன் மூலம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இந்த பிரபஞ்சம் நம்முடைய சம்சாரத்திற்கு காரணம் அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் வைக்கின்ற சத்தியத்துவ புத்தி, இது உண்மையானது என்கின்ற உணர்வுதான் நம்முடைய துயரத்திற்கு காரணம். ஆகவே இந்த உலகத்தை மித்யா என்று செய்து உன்னை நீ காப்பாற்றிக்கொள். இறுதியாக மா க்ருத கஸ்ய ஸ்வித்தனம். யாருடைய பொருளையும் அல்லது உன்னுடைய பொருளையும் மா க்ருதக அதில் இச்சை கொள்ளாதே, அபகரிக்க விரும்பாதே. அல்லது தனம் கஸ்ய, தனம் யாருடையது என்று ஒரு ஆக்ஷேபனை செய்தால், இந்த தனம் என்று ஒன்று கிடையாது. ஒரு கோணத்தில் பார்த்தால் எல்லாமே உன்னுடையதுதான். ஆகவே அனைத்தும் என்னுடையது என்று நீ ஆசைப்படாதே.
அதைவிட மேலான திருஷ்டியில் பார்த்தால் தனம் என்று ஒன்று கிடையாது, ஆத்மாவை தவிர விஷயமே ஒன்று கிடையாது என்று மோட்சத்திற்கான ஞானமும் அந்த ஞானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான சாதனையும் கூறப்பட்டது. இனி இரண்டாவது மந்திரத்தில் இந்த ஆத்ம ஞானத்தை கிரகித்து கொள்வதற்கு தகுதி இல்லாதவர்களுக்காக கூறப்படுகின்றது. சென்ற வகுப்பில் இதனுடைய அறிமுகம் பார்த்தோம். இந்த பிரபஞ்சத்தில் இரண்டு விதமான மார்க்கம் இருக்கின்றது. பிரவிருத்தி மார்க்கம், நிவிருத்தி மார்க்கம் என்று இரண்டு விதமான மார்க்கம். இந்த பிரவிருத்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள், நிவிருத்தி மார்க்கத்திற்கு சென்றவர்கள் கூட அறியாமையுடன் இருப்பவர்களாக இருக்கலாம். காரணம், பிரவிருத்தி மார்க்கத்தில் ஆத்மாவை பற்றிய அறியாமை இருக்கின்றது, ஆனால் நான் அறியாமையில் இருக்கின்றேன் என்ற அறிவும் கிடையாது. ஆகவே அவர்கள் புருஷார்த்தமாக அனித்தியமான பொருள்களை நோக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நிவிருத்தி மார்க்கத்தில் வந்தவர்கள் இரண்டு விதமான மனிதர்கள். ஒன்று அறியாமையை நீக்கிக் கொள்வதற்கு வருபவர்கள், அல்லது அறியாமையை நீக்கி ஞானத்தில் நிலை பெற வருபவர்கள். அறியாமையை நீக்குவதற்காக நிவிருத்தி மார்க்கத்திற்கு வரலாம், அல்லது ஞானத்தை அடைந்தும் ஞான நிஷ்டை அடைவதற்காகவும் நிவிருத்தி மார்க்கத்துக்கு வரலாம். ஆனால் நிவிருத்தி மார்க்கத்தில் இருப்பவர்களும் கூட ஆரம்பத்தில் அறியாமையுடன் தான் இருக்கிறார்கள். இங்கு இரண்டாவது மந்திரத்தில் பிரவிருத்தி மார்க்கத்தில் இருக்கின்ற மனிதர்கள் எப்படி வாழ்ந்தால் நிவிருத்தி மார்க்கத்திற்கு வருவார்கள் என்ற மார்க்கம் சொல்லப்படுகிறது. சம்சாரத்தில் இருந்து கொண்டு இருப்பவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொண்டால் அவர்கள் நிவிருத்தி மார்க்கத்திற்கு வருவார்கள். நிவிருத்தி மார்க்கத்திற்கு வருவார்கள் என்றால் அந்த நிவிருத்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சாதனையை செய்வதற்கு தகுதியை அடைவார்கள். ஞானயோகம் என்ற சாதனையை செய்வதற்கு தகுதியை அடைவார்கள், அல்லது ஞானத்தை அடைவார்கள். இந்த பிரவிருத்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு முதல் குணம் எப்படி என்றால், இந்த ஷரீரத்தில் அவர்களுக்கு அபிமானம் இருக்கும், இந்த உடல் மீது அவர்களுக்கு அபிமானம் இருக்கும். இரண்டாவது, அவர்களுக்கு உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இந்த லௌகீகத்தில் இருப்பவர்களிடம் சென்று நீங்கள் நாளைக்கு செத்து போறீங்களான்னு கேட்டால் அவங்க என்ன செய்வார்கள்? கோபம் வந்துடும். என்ன அமங்கலமான வார்த்தையெல்லாம் சொல்கிறீர்கள் என்று சொல்வார்கள். ஆகவே அவர்களுக்கு உயிர் வாழ ஆசை இருக்கும். இங்கு உபனிஷத் அதை அனுவாதம் செய்கின்றது, ஜிஜீவிஷேத் என்று கூறுகின்றது. ஜிஜீவிஷேத் என்றால் ஜீவிதும் இச்சதி, உயிர் வாழ விருப்பம் அவர்களுக்கு இருக்கும். இப்போ உபனிஷத் அவர்களை பார்த்து இன்னைக்கு செத்தாலும் ஒண்ணுதான், நாளைக்கு செத்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு வைராகியத்தை எல்லாம் அவர்களிடம் போதிக்க முடியாது. காரணம் என்ன? அவர்கள் உயிர் வாழ விரும்புகிறார்கள். இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டியது இருக்கு, பார்க்க வேண்டியது இருக்கு. ஆகவே பூர்ண ஆயுள் அவர்களால் அனுபவிக்கப்பட வேண்டும் விருப்பம் அவர்களிடம் இருக்கின்றது. அவ்வளவு தூரம் விருப்பம் இருப்பவர்களிடம் சென்று வைராகியத்தை போதிக்கவே கூடாது. யாருக்கு வைராகியத்தை பற்றி பேசணும்னா, யார் அவர்களாகவே கேள்வி கேட்கிறார்களோ அவர்களிடம்தான் வைராகியத்தை பற்றி பேசணும். இந்த உலகம் எனக்கு நிலையற்றதாக தெரியவில்லை, இதுவரைக்கும் எவ்வளவோ பொருளை அடைந்தேன், அவைகள் திருப்திப்படுத்தவில்லை, இனிமேல் அடையப்படும் பொருளும் என்னை திருப்திப்படுத்தாது என்று சுயமாக சிந்தித்து இந்த உலகம் கொடுக்கின்ற சுகத்தை ஒரு கேள்வி கேட்பவர்களிடம்தான் சாஸ்திரமோ அல்லது ஆச்சாரியரோ என்ன செய்வார்? நீ சொல்வது உண்மை, ஆகவே இந்த உலகம் துறக்கப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த உலகம் எவ்வளவு காலம் சுகத்தையும் கொடுத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இருக்கின்றதோ
அவர்களுக்கு சாஸ்திரம் அல்லது ஆச்சாரியர் என்ன உபதேசம் செய்கிறார்கள் அதுதான் இங்கு செய்யப்படுகின்றது. ஆகவே வாழ்க்கையில் உயிரோடு வாழ விரும்புபவர்கள், ஷரீர அபிமானம் உடையவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவர்கள் முன்னேறுவார்கள், இந்த பிரவೃತ್ತಿயிலேயே சிக்கி தவிக்காமல் அவர்கள் எப்படி மேல்நிலைக்கு வருவார்கள், அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். குர்வன் ஏவ இக கர்மாணி. குர்வன் ஏவ இக. இக என்றால் இந்த பூலோகத்தில், பூலோகே. இக என்றால் இந்த பூலோகத்தில். இந்த பூலோகம்தான் கர்ம க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நரகம், சொர்க்கம், இந்த லோகமெல்லாம் பலபூதமான லோகங்கள். அதாவது நாம் அடைந்த பாப புண்ணியத்தை தீர்த்து கொள்வதற்கான லோகங்கள் மற்ற லோகங்கள். ஆனால் இந்த லோகம்தான் கர்ம பூமி. நாம் புதிதாக பாப புண்ணியத்தை சேர்க்க இந்த லோகம்தான் நமக்கு இருக்கின்றது. ஆகவே இக என்றால் அஸ்மின் லோகே, இந்த மனித உலகத்தில், குறிப்பாக மனிதன் சரீரம் எடுத்து வாழ்கின்ற இந்த உலகத்தில், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும்? குர்வன் ஏவ. குர்வன் என்றால் செயல் செய்து கொண்டு, செய்து கொண்டு என்று பொருள். குர்வன் ஏவ என்றால் செயல் செய்து கொண்டுதான், செய்து கொண்டு. எதை செய்து கொண்டு? கர்மாணி. கர்மாணி என்றால் நித்திய, நித்திய கர்ம, நைமித்திக கர்ம என்கின்ற வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள கடமைகள், நம்முடைய கடமைகளை. ஆகவே கர்மாணி குர்வன் ஏவ, நம்முடைய கடமைகளை செய்து கொண்டுதான் இந்த லோகத்தில் என்ன செய்ய வேண்டும்? ஜிஜீவிஷேத், வாழ்வதற்கு இச்சை கொள்ள வேண்டும். ஜிஜீவிஷேத் என்றால் வாழ இச்சை கொள்ள வேண்டும். வாழ்வதற்கு ஆசை இருக்கின்றது. சில பேருக்கு வாழ்றதுக்கு ஆசை இருக்கும், போகம் அனுபவித்து கொண்டே வாழணும்னு ஆசை இருக்கும். செயல் செய்யக்கூடாது, போகத்தை அனுபவிச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும். அப்படி கிடையாது. கர்மாணி குர்வன், கடமைகளை செய்து கொண்டு இந்த லோகத்தில் வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். குர்வன் ஏவ, குர்வன் என்றால் செயல் செய்து கொண்டு. எவைகளை? நம்முடைய கடமைகளை. நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே ஜிஜீவிஷேத், வாழ ஆசைப்பட வேண்டும். எவ்வளவு நாள் ஆசைப்படலாம்? உபனிஷத்தை சொல்லுது, சதம் சமாஹா. சமாஹா என்றால் வருடங்கள், சதம் என்றால் 100. ஆகவே சதம் சமாஹா என்றால் 100 வருடங்கள். 100 வருடங்கள். சத சங்கியகாஹா சம்வத்சரான். 100 வருடங்கள் ஜிஜீவிஷேத், வாழ விரும்ப வேண்டும், ஜீவித்திருக்க விரும்ப வேண்டும். ஜிஜீவிஷேத் என்றால் ஜீவித்திருக்க விரும்ப வேண்டும். எவ்வளவு வருடம்? 100 வருடங்கள். சாஸ்திரத்தில் மனிதனுக்கு 100 வருடம் சாதாரணமாக சொல்லியிருக்கு. நான் அந்த காலத்துல எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தார்கள், 100 வருடம் கூட நல்லா இருந்தார்கள். நான் 70 வயசு 80 வயசு எல்லாம் இந்த காலத்தில் அதுக்கு மேலே ஆரோக்கியம் போயிடுது. ஆகவே உபனிஷத்தினுடைய அல்லது சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 100 வருடங்கள். இந்த இடத்தில் 100 வருஷம் வாழணும் அப்படிங்கிறது உபனிஷத்தினுடைய உபதேசம் இல்லை. எவ்வளவு வருஷம் உயிரோடு வாழ்கிறாயோ அவ்வளவு வருடமும் கர்மாணி குர்வன் ஜிஜீவிஷே, கர்மங்களை செய்து கொண்டுதான் வாழ வேண்டும். ஆகவே 100 வருடம் என்பதில் தாற்பயம் இல்லை. எவ்வளவு ஆயுள் இருக்கின்றதோ
ஆயுள் முழுவதும் கடமைகளை செய்து கொண்டுதான் நீ ஜீவித்திருக்க வேண்டும். இந்த இடத்திலும் ஜீவித்திருக்க வேண்டும்னு உபனிஷத்து சொல்லல. அதுதான் உபனிஷத்துக்கு தெரியுமே, ஜீவித்திருக்க விரும்புகின்றான்னு. நீ ஜீவித்திருக்க விரும்பினால் கர்மங்களை செய்து கொண்டுதான் ஜீவித்திருக்க வேண்டும். எனக்கு ஜீவித்திருக்க ஆசை இல்லை அப்படின்னா என்னன்னா அது நிவிருத்தி மார்க்கத்துக்கு போயிடும். பிரவிற்த்தி மார்க்கத்தில் நீ இருந்து கொண்டு ஜீவித்திருக்க விரும்பினால் கர்மங்களை செய்து கொண்டுதான், கடமைகளை செய்து கொண்டுதான் ஜீவித்திருக்க வேண்டும். இரண்டாவது வரி, ஏவம் த்வயி. ஏவம் என்றால் இப்படி வாழ விரும்புகின்ற, இப்படி இருக்கின்ற. ஏவம் பிரகாரேன. த்வயி என்றால் உன்னிடத்தில் அல்லது உனக்கு, உன்னிடத்தில். இப்படி இருக்கின்ற உனக்கு அல்லது உன்னிடத்தில். பிறகு முதல் இரண்டாவது வரியில கடைசி சொல்லொன்னு இருக்கு, நரே. அதைய இந்த இடத்துல போட்டுக்கணும். துவயி நரே. அந்த கடைசி சொல் துவயிங்கிறதுக்கு பக்கத்துல சேர்த்து படிக்க வேண்டும். ஏவம் துவயி நரே என்றால் இவ்விதத்தில் இருக்கின்ற உன்னிடத்தில் மனிதனாகிய உனக்கு என்று பொருள். நரே துவயி என்றால், நரே என்றால் மனிதனிடத்தில், துவயி என்றால் உன்னிடத்தில், சேர்ந்து படித்தால் மனிதனாகிய உன்னிடத்தில் அல்லது மனிதனாகிய உனக்கு. இங்க நரே என்ற வார்த்தையை உபனிஷத் ஏன் சொல்கிறது என்றால், நர மாத்திர அபிமானினி, மனிதன் என்கின்ற அபிமானம் உனக்கு இருக்கின்றது, அதை காட்டுகின்றது. இப்ப நீ யாருன்னு கேட்டா அவன் என்ன சொல்வான், நான் மனிதன் என்று. அந்த மனித சரீரம் நான் என்கின்ற அபிமானம் உனக்கு இருக்கின்றது. ஆகவே நரே த்வயி, உபனிஷத் உன்னிடத்தில் மட்டும் சொல்லிடலாம். இப்ப நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய், நான் மனிதன் என்கின்ற மனித சரீரத்தில் அபிமானத்துடன் இருக்கின்றாய். அதனால்தான் பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆகவே நரே த்வயி என்றால் மனிதன் என்கின்ற அபிமானத்தை உடைய உன்னிடத்தில். ஆகவேதான் முதலில் நாம் பார்த்தோம், பிரவிற்த்தி மார்க்கத்தில் அறியாமையில் இருப்பவர்களுக்கு இரண்டு, ஒன்று ஷரீர அபிமானம், இனி ஒன்று ஜீவிதத்தில் அபிமானம். வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும், இந்த ஷரீரம் நான் என்கின்ற புத்தி இருக்கும். அப்படிப்பட்ட உன்னிடத்தில் அல்லது உனக்கு ந அந்யதா இதக அஸ்தி. இதக என்றால் ந நான்யதேதோஸ்தின் இருக்கு. அதையெல்லாம் பிரித்து படித்தால் ந அந்யதா இதக அஸ்தி என்று பிரிக்கப்படுகின்றது. அதில் இதக என்றால் இவ்விதம் செயல் செய்து கொண்டு இருக்கின்ற, ந அந்யதா காட்டிலும் வேறு வழி கிடையாது, உனக்கு வேறு வழி கிடையாது. நீ நரத்துவ அபிமானத்துடனும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கர்மத்தை செய்து கொண்டு இருப்பதை தவிர உனக்கு வேறு மார்க்கம் இல்லை. அதைத்தான் சொல்கின்றது. இதக என்றால் இவ்விதம் கர்மங்களை செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் என்று பொருள். இதக என்றால் இவ்விதம் கர்மங்களை செய்து கொண்டிருப்பதை காட்டிலும், அந்யதா என்றால் வேறு வழி, கர்மங்களை செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் அந்யதா வேறு பிரகாரம் ந அஸ்தி கிடையாது. ஆகவே நான்யதேதோஸ்தின்னு சொன்னா இதக கர்மங்களை செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் அந்யதா வேறு பிரகாரம் வேறு முறையானது நாஸ்தி. ஏன் இப்படி சொல்கின்றது? அடுத்த பகுதி, ந கர்ம லிப்யதே. ஏன பிரகாரேன கர்மமானது பந்தத்தை உண்டு செய்யாதோ. கர்ம ந லிப்யதே. லிப்யதே என்றால் பந்தத்தை உண்டு செய்வது.
வேறு வழி கிடையாது. எதற்கு? கர்மம் உன்னை பந்தப்படுத்த கூடாது என்றால் இதுதான் உனக்கு வழி. இப்போ ந கர்ம லிப்பியதேன்னு சொன்னா ஏன பிரகாரேன, எந்த விதத்தில் கர்மமானது உன்னை பந்தப்படுத்தாதோ அதற்கு இதை காட்டிலும் வேறு மார்க்கம் கிடையாது. அதுதான் உபனிஷத் சொல்ல விரும்புகின்ற கருத்து. இப்ப ஏன பிரகாரேன, எந்த விதத்தில் கர்ம ந லிப்பியதே. இங்கு லிப்பியதே என்றால் கர்மம் ஒட்டிக்குமா. கர்மம் எப்படி நமக்கு ஒட்டும்? பாப புண்ணியத்தை கொடுக்கறது மூலமா கர்மம் நம்மை ஒட்டி கொள்ளும். அவ்விதம் கர்மம் உன்னை தொடக்கூடாது என்றால் வேறு வழி கிடையாது. என்ன வேறு வழி? குர்வன் நேவேக கர்மாணி, செயல் செய்து கொண்டிருப்பதை காட்டிலும் வேறு வழி உனக்கு கிடையாது. இப்ப இந்த மந்திரத்திலிருந்து உபனிஷத் என்ன சொல்ல வர விரும்புகின்றது? அறியாமை, ஆத்மாவை பற்றிய அறியாமையில் ஒருவன் இருக்கின்றான். தனக்கு அந்த அறியாமை இருக்கின்றது என்றும் தெரியவில்லை. மனதில் ஆசைகள் அடர்ந்து இருக்கின்றது. அவர்கள் ஆசையை ஓரளவு குறைத்து கொண்டால்தான் விவேக சக்தி வெளிப்படும். பிறகு தான் ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற இச்சையானது தோன்றும். அப்படி அவர்கள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு என்ன கதி என்றால் இந்த உலகத்தில் கர்மயோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த மந்திரத்தினுடைய சாரமே கர்மயோகம் செய்ய வேண்டும். அதை உபனிஷத் இவ்விதம் சொல்கின்றது. உனக்கு வாழ விருப்பம் இருக்கின்றது, ஆகவே வாழ விருப்பம் இருப்பதில் தவறு கிடையாது. ஆனால் நீ எப்படி வாழ வேண்டும்? வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால் கர்மம் செய்து கொண்டுதான் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் கர்மம் உன்னை பந்தப்படுத்தாது. இதைவிட கீழானவர்கள் எப்படி என்றால், அவர்களுக்கும் ஆசை இருக்கு, அவர்களும் அறியாமையில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்மம் செய்யாமல் போக்தாவாக மட்டும் இருக்க விரும்புகிறார்கள், அல்லது கர்மம் செய்து அதனுடைய பலனை அனுபவிக்க விரும்புகிறார்கள். கர்மயோகம் செய்ய விரும்பவில்லை. ஆகவே பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருப்பவர்களையே இப்பொழுது இரண்டாக நாம் பிரிக்கின்றோம். ஒன்று பிரவிற்த்தி மார்க்கத்திலிருந்து பிரவிற்த்தி மார்க்கத்துக்கு செல்பவர்கள், அது அடுத்த ஸ்லோகத்தில் வரும். பிரவிற்த்தியிலிருந்து பிரவிற்த்திக்கு தான் போவார்கள். இனி ஒருவர் பிரவிற்த்தியிலிருந்து நிவிருத்திக்கு வருபவர்கள். இங்கு உபனிஷத் இவ்விதம் நீ வாழ்ந்தால் சம்சாரத்திலிருந்து நிவிருத்திக்கு வருவாய். எவ்விதம் வாழ்ந்தால்? குர்வன் நேவேக கர்மாணி, உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டு. இதில் ஏவ என்ற வார்த்தை இருக்கின்றது. கடமைகளை மட்டும் செய்து கொண்டு என்றால் உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய்வாயாக, அதனுடைய பலனை நீ விட்டு விடுவாயாக. அந்த கடமையை செய்வதனால் வருகின்ற பலனை அனுபவிக்க விரும்பாதே. நம்முடைய சொதர்மத்தை செய்வதனால் வருகின்ற பலன் சொர்க்கலோகம் அல்லது வேற ஏதாவது பலன், புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு ஆசைப்படாதே. கடமையை மட்டும் நீ செய்து கொண்டு வாழ விரும்பு. அப்படி நீ வாழ விரும்பினால், அதுவும் உபனிஷத் அழகாக கூறுகின்றது, எப்படிப்பட்ட நீ நரேத்வயி, நான் மனிதன் என்கின்ற அபிமானத்தை உடைய உன்னிடத்தில் உனக்கு வேறு பாதை கிடையாது. இவ்விதம் கர்மயோகத்தை அனுஷ்டானம் செய்வதை தவிர வேறு பாதை கிடையாது. எதனால் கர்மமானது உன்னை பந்தப்படுத்தாதோ, எந்த பாதை எதனால் கர்மம் உன்னை பந்தப்படுத்தாமல் பிரவிற்த்தியில் இருந்து கொண்டு நீ நிவிருத்திக்கு வர முடியுமோ அப்படி வேறு பாதை கிடையாது. உன்னுடைய கடமையை செய்துதான் ஆக வேண்டும். ஆகவே உபனிஷத் மிக தெளிவாக சொல்கின்றது, கடமையை செய்துதான் ஆக வேண்டும் என்று. சில பேர் வேதாந்தம் படிக்க வந்ததுக்கு அப்புறம் கர்மகாண்டத்தில் பற்று வந்துடும். அது நல்லது தான். சில பேர் சொல்லுவார்கள், வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ண மாட்டார், கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் சந்தியாவந்தனம் எல்லாம் ரெகுலராக பண்ணுறாருன்னு சொல்லி, அல்லது கடமைகளை செய்கிறார்னு சொல்லி. ஆகவே சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் நம்மளுடைய மனசு நமக்கு தெரியுது.
ஆகவே நமக்கு தூய்மை வேணும்னு சொன்னால் கடமையை செய்யணும். ஆகவே ஏதோ ஒரு ஸ்டேஜில் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். இதில் உபனிஷத்து என்ன சொல்லுதுன்னா கர்ம ந லிப்பியதேன்னு சொல்லுது. லிப்பியதேன்னு சொன்னால் இந்த கர்மமானது உன்னை ஒட்டி கொள்ளக்கூடாது, பந்தப்படுத்தக்கூடாது என்றால், சாதாரணமாக ஒரு கர்மமானது நம்மை பந்தப்படுத்தும். கர்மத்தினுடைய சுபாவமே பந்தப்படுத்த. கர்மனா பத்தியதே ஜந்துகுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கின்றது. கர்மத்தினால் ஜந்துகள் பந்தப்படுத்தப்படுகின்றது. வித்யாச்ச விமுச்சியதே, இந்த வித்யினால் ஜந்துவானது மனிதனானவன் விடுதலை அடைகின்றான். தஸ்மாத் கர்மண குர்வந்தி, ஆகவே கர்மம் செய்வதில்லை யார்? யதயக பாரதர்ஷினக, மோட்சத்தை விரும்புபவர்கள் கர்மத்தை தியாகம் செய்கிறார்கள். பிறகு எதற்கு கர்மம் செய்ய வேண்டும் என்றால் சித்த சுத்திக்காக. விவேக சூடாமணியில் சங்கரர் கூறுவார், சித்தஸ்ய சுத்தையே கர்ம, சித்த சுத்திக்காக கர்மமானது செய்யப்பட வேண்டும். ஆகவே பிரவிற்த்தி மார்க்கத்தில் இருந்து கொண்டு இருப்பவர்கள் எப்படி வாழ்ந்தால் மீண்டும் பிரவிற்த்தி மார்க்கத்திலேயே விழாமல் மேலே வருவார்கள் என்று உபனிஷத் கூறுகின்றது. ஆகவேதான் நம்முடைய வேதத்தை முழு சாஸ்திரம்னு சொல்கிறோம். இப்போ சில இடங்கள்ல எல்லாம் சில பேர் ஏதோ ஒன்றுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள், ஒன்றா நிவிருத்தி அல்லது பிரவிற்த்தி. ஆனால் வேதமானது எல்லா மனிதர்களையும் சேர்த்து கொள்கின்றது. எனக்கு ஆசை இருக்குது, வேதாந்தமெல்லாம் படிக்கிறதுக்கு இப்போ முடியாது, இந்த வைராகியம் சமக தமக எல்லாம் என்னால் முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? கடமையை செய்து கொண்டு இரு. அப்படி கடமையை செய்ய கொண்டு இருக்கும் பொழுது கர்ம யோகமாக செய். அப்படி செய்தால் உன்னை பந்தப்படுத்தாது. அதனுடைய பலன் நிவிருத்தி மார்க்கத்திற்கு நீ வருவாய். இந்த மந்திரத்தில் சொன்னபடி ஒருவர் கடமையை செய்யாமல் அல்லது இந்த பிரவிற்த்தி மார்க்கத்திலேயே இருந்து கொண்டு இருப்பவர்களை பற்றி அடுத்த மந்திரம் பேசுகின்றது. ஆகவே மூன்றாவது மந்திரம் அவித்வான்களை நிந்தனை செய்கின்றது உபனிஷத். இந்த இரண்டாவது மந்திரத்தில் சொன்னபடி வாழாமல் அவர்கள் பிரவிற்த்தி மார்க்கத்திலேயே கடமைகளை செய்யாமல் அல்லது கடமைகளை செய்து சித்த சுத்தியை கேட்காமல் போகத்தில் இருந்து கொண்டே இருப்பவர்கள், அவர்களை நிந்தனை செய்கின்றது மூன்றாவது மந்திரத்தில். இப்பொழுது மூன்றாவது மந்திரத்திற்குள் செல்வோம். அசுர்யா நாம தே லோகாஹ அந்தேன தமசா விருதாஹ தாகும்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி ஏகே சாத்மஹனோ ஜனாஹ அவித்வத் நிந்தா, அவித்வான்களை நிந்தனை செய்கின்றது. இங்கு எதற்காக நிந்தனை செய்ய வேண்டும்? அவர்களை நிந்திக்க வேண்டும். நிந்தித்தல் என்றால் அவர்களை பற்றி மிக மோசமாக பேசுவது, அவர்களை திட்டுதல். எதுக்கு உபனிஷத் அவர்களை திட்டுகின்றது? என்றகிட்டு இருக்கிற பழக்கம் உபனிஷத்துக்கும் இருக்கான்னு கேட்கக்கூடாது. நிந்தனையினுடைய தாத்பரியம் புகழ்ச்சி, வித்வானை புகழ்கின்றது உபனிஷத். இப்போ அவித்வான நிந்திப்பதன் மூலமாக உபனிஷத் வித்வானை புகழ்ச்சி செய்கின்றது. ஆகவே நிந்தா ந நிந்தார்த்தம், நிந்தனை நிந்தனைக்காக அல்ல, நிந்தனை ஸ்துதிக்காக, வித்வானை ஸ்துதி செய்வதற்காக, முமுக்ஷுவை ஸ்துதி செய்வதற்காக, அல்லது கர்மயோக வாழ்க்கையை வாழ்பவர்களை ஸ்துதி செய்வதற்காக. ஸ்துதி என்றால் புகழ்வதற்காக. இப்போ அவர்களையெல்லாம் நிந்திக்கும் பொழுது கர்மயோகமாக வாழ்பவன் கொஞ்சம் தியாகம் பண்ணி வாழ்கிறானே, அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பார், உபனிஷத் அவர்களை திட்டுது,
என்னை உயர்வா சொல்லுதுன்னு சொல்லி. ஆகவே அதில் ஒரு விருப்பம் நமக்கு வரும். ஒரு முமுட்சுவாக இருப்பவனை யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும் அல்லவா? இப்போ எல்லாமே அவர்களை நீ வாழ்க்கை அனுபவிக்க தெரியலேன்னு சொல்லிட்டு இருந்தால் அவன் எப்படி மேலே வருவான்? இந்த வீட்டில் இருந்து திடீர்னு போகிறவங்க அந்த சந்நியாச வாழ்க்கைக்கு வரலான்னு முடிவு பண்ணால் யார் அவர்களை யாராவது புகழ்வார்களா? உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுவார். பெற்றோரிடம் போய் உங்கள் பையனை நீங்கள் நல்லா வளர்த்தலேன்னு சொல்லுவார். அதனால தான் அவன் எல்லாம் விட்டுட்டு போகிறான்னு சொல்லுவார். ஆகவே எல்லாமே நிந்தனை செய்வார்கள். பிறகு யார் அவர்களை புகழ்வார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அந்த வாழ்க்கைக்கு வந்தவர்கள்தான். ஆகவே உபநிஷத் முமுட்சுக்களையும் சந்நியாசியையும் புகழ்வதற்காக அவித்வான்களை, அறியாமையில் உள்ளவர்களை நிந்தனை செய்கின்றது. இதுபோல மந்திரங்களெல்லாம் நாம் பார்த்துள்ளோம். அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக என்று சொல்வது போல் இங்கு சொல்கின்றது. இப்பொழுது பார்ப்போம் உபனிஷத் எப்படி நிந்தனை செய்கின்றது. அசுர்யா நாம தே லோகாஹ. அசுர்யா நாம என்றால் அசுர்யா என்ற பெயரை உடைய, நாம என்றால் அப்படிப்பட்ட பெயரை உடைய, அசுர்யா என்ற பெயரை உடைய தே லோகாஹா. இந்த இடத்துல தே என்றால் ஏ என்று பொருள். எந்த லோகங்கள் இருக்கின்றதோ. உபனிஷத் ஒரு லோகத்திற்கு பெயர் கொடுக்கின்றது. எப்படி நம்மெல்லாம் லோகத்திற்கு பெயர் கொடுப்போம்? இது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் அப்படின்னு சொல்லி, பாதாள லோகம்னெல்லாம் சொல்லி நரகலோகத்துக்கு பெயர் கொடுக்கிறது போல, சொர்க்கலோகத்துக்கு பெயர் கொடுக்கிறது போல, லோகம் ஒரு லோகம் இருக்கான். அந்த லோகத்தை இங்கு உபனிஷத் அசுர்யா என்று சொல்கிறது. ஆகவே அசுர்யா என்ற பெயரையுடைய எந்த லோகங்கள், அசுர்யா நாம தே லோகாஹா. இனி அடுத்த பகுதியில் இந்த லோகத்துக்கு அடைமொழி சொல்கின்றது. லோகம் என்றால் பிரபஞ்சம். அது எப்படிப்பட்ட லோகமாம்? அந்தேன தமசா ஆவ்ருதாகா. ஆவ்ருதாகா என்றால் மூடப்பட்டுள்ளது. ஆவ்ருதாகா என்றால் கவர்டு, மூடப்பட்டுள்ளது. அந்த லோகம் எதனால் வியாபிக்கப்பட்டுள்ளது? தமசா. தமஸ் என்றால் இருள். இங்கு இருள் என்றால் அஞ்ஞானம். அறியாமையினால் அந்த லோகமானது மூடப்பட்டுள்ளது, வியாபிக்கப்பட்டுள்ளது. தமசான்னு சொன்னாலும் கூட உபனிஷத்துக்கு திருப்தி வரல. அது எப்படிப்பட்ட தமசா, எப்படிப்பட்ட அறியாமை? அந்தேன தமசா. அந்தம் என்றால் மிக அடர்ந்த, அடர்ந்த அறியாமையினால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அந்தேன தமசா, அடர்ந்த இருளால், அடர்ந்த அஞ்ஞான இருளால் ஆவ்ருதாகா, மூடப்பட்டுள்ளது, வியாபிக்கப்பட்டுள்ளது. என்ன? அசுர்யா என்ற பெயரை உடைய லோகங்கள். இந்த இடத்தில் லோகம் என்பதற்கு ஆச்சாரியர் பொருள் எடுத்துக்கொள்கின்றார், ஷரீரம் என்ற பொருள் எடுத்துக்கொள்கிறார். ஆகவே அசுர்யா நாமத்தே லோகாஹா. லோகங்கள் என்றால் ஜென்மங்கள், ஷரீரங்கள். யாருடைய ஷரீரம்? எல்லா ஷரீரத்தையும் எடுத்துக்கிறார். அப்ப நம்முடைய ஷரீரத்துக்கு லோகம் என்று பெயர். இங்கு லோகம்னு சொன்னா சொர்க்கலோகத்தையோ நரகலோகத்தையோ பூலோகத்தையோ சொல்லல. நம்முடைய ஷரீரம் லோகம். எப்படி ஷரீரத்துக்கு லோகம்னு சொன்னா, லோக்கியதே அனுபூயதே இது லோகம். எது அனுபவிக்கப்படுகிறதோ பார்க்கப்படுகின்றதோ அது லோகம். அந்த லோகத்துக்கு என்ன பெயர்? நம்ம ஷரீரத்துக்கெல்லாம் என்ன பெயர்னா அசுர்யா நாம. இப்ப நம்மளுடைய உடம்புக்கெல்லாம் உபனிஷத் கொடுக்கிற பெயர் என்னன்னா அசுர்யா என்ற பெயர். இந்த இடத்துல மனித சரீரமும் அசுர்யா நாம, மிருகம் மரம் செடி கொடி சரீரத்துக்கும் அசுர்யாங்கிற பெயர், தேவர்களுடைய சரீரத்துக்கும் அதே பெயர் தான். ஆகவே இங்கு தேவர்களும் மனிதர்களும் மரம் செடி கொடி மிருகங்கள் எல்லா சரீரத்துக்கும்
அசுர்யா என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. அசுர்யா என்றால் என்ன பொருள்? அசுர்யா என்றால் அஞ்ஞானிகளுக்காகவே படைக்கப்பட்ட என்று பொருள். அசுர்யா என்றால் அஞ்ஞானிகளுக்கென்றே ஏற்படுத்தப்பட்ட அசுர்யா. அஞ்ஞானிகளுக்காகவே படைக்கப்பட்ட லோகம். பகவான் இந்த உலகத்துல எவ்வளவோ படைச்சிருக்கார். அதுல மிக மிக ரொம்ப ரிஃபைன் ப்ராடக்ட் என்ன தெரியுமோ? நம்மளுடைய பாடி தான், நம்மளுடைய உடல் தான். அதனாலதான் இந்த உடல் மேல பற்று அவ்வளவு சுலபமா போகாது. இப்போ பகவான் இயற்கையை படைச்சிருக்கார், சூரியனை படைச்சிருக்கார், இந்த உலகத்தை படைச்சிருக்கார், வாயுவை படைச்சிருக்கார். இதனுடைய நல்ல உள்ளதுக்குள்ளேயே ஃபைன் ப்ராடக்ட். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் போகுது, கடைசியாக ஃபைன் ப்ராடக்டாக வருமே, கடைசி ப்ராடக்ட். அப்படி பெரிய ப்ராடக்ட் என்னென்னா நம்மளுடைய பாடி தான், நம்முடைய உடல் தான். காரணம் என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே இந்த உடல் இருக்கு. எவ்வளவு ஜெனரேஷன் ஆனாலும் இந்த பிரெயினுடைய வேலையை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு வேலை நடந்துட்டு இருக்கா. இப்படி எவ்வளவு அழகா பகவான் படைச்சிருக்கார். ஆகவே இந்த ஷரீரமே லோகம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமா அசுரர்களுக்கு தானே அசூர்யான்னு சொல்லுவோம். எப்படி தேவர்களுடைய சரீரமும் அசூர்யா என்றால், அசு என்று சமஸ்கிருதத்தில் கூறினால் பிராணன். பிராணனுக்கு அசு என்று பொருள். அசுஷு ரமந்தே இது அசுராக. பொதுவா அசுரர்கள் யாருன்னு சொன்னா, அசுஷு என்றால் பிராணனில், ரமந்தேன்னு சொன்னா அதுல சுகித்திருப்பார்கள். இந்த மூச்சுட்டு ஜீவிச்சிருக்கிறதுல தான் அவர்களுக்கு சுகம். அப்படி யார் இந்த உடலில் சுகமாக இருக்கிறார்களோ, ஜீவிதத்தில் விருப்பத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அசுரர்கள்னு பெயர். அப்படி பார்த்தால் தேவர்களும் கூட அசுரர்கள் தான். சில நாடகத்தில் பார்த்தா தேவர்களையே அசுரர்களாக காட்டுவார்கள். அப்படி ஒரு ஆள் இருக்கார், தேவர்களையும் கூட அசுரராக காட்டுறதுக்கு. அப்படி எல்லா தேவர்களும் கூட அசுரர்கள் தான். காரணம் என்ன? அவர்களும் அந்த பிராணனில் இந்த ஷரீரத்தோடு இருக்க விரும்புகிறார்கள். இந்திரனுக்கு இந்திரனுடைய சரீரத்தில் பற்று, வாயுவுக்கு வாயுனுடைய சரீரத்தில் பற்று. ஆகவே யாருக்கெல்லாம் இந்த ஷரீரத்தில் பற்று இருக்கின்றதோ அவர்களெல்லாம் அசுரர்கள் தான். ஏன்னா அந்த அசு இந்த பிராணனில் இருக்க விரும்புகிறார்கள். ஆகவே அசுர்யா என்ற லோகம். அசுர்யா என்றால் அறியாமையில் இருப்பவர்களுக்காகவே படைக்கப்பட்ட, லோகம் என்றால் ஜென்மங்கள், நம்முடைய ஷரீரங்கள், எல்லா ஷரீரங்கள். இந்த ஷரீரத்துக்கு அடைமொழி என்ன? அந்தேன தமசா விருதாக. இந்த லோகம் எதனால் மூடப்பட்டுள்ளது? இப்ப நீங்க லோகம்னு சொன்னா ஷரீரம்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஷரீரம் எதனால் மூடப்பட்டுள்ளது? தமசா, இருளால். எப்படிப்பட்ட இருள்? அந்தேன, இந்த ஆத்மாவை பற்றிய தெரியாத ஞானம், தெரியாத அறியாமை. ஆகவே இந்த ஷரீரத்துக்குள்ள ஆத்மா ஸ்வயம் ஜோதியா எப்பொழுதும் பிரகாசித்து கொண்டிருந்தாலும் மிக அடர்ந்த அஞ்ஞானம் ஆத்மாவை பற்றி இருக்கின்றது. ஒரு ஜீவன் ஷரீரத்தை எடுத்தாவே அவனுக்கு ஆத்மாவை பற்றி அஞ்ஞானம் வந்து விடுகின்றது. 4வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கார், இச்சா துவேஷ சமுத்தேன துவந்துவமோகேன பாரத. இந்த இச்சா துவேஷம் என்ற மோகத்தினால் ஷரீரம் எடுத்த உடனேயே ஜீவன் அடைந்து விடுகின்றான் என்று. இந்த அறியாமையானது தேகத்தோடு பிரிக்க முடியாமல் இருக்கின்றது. நம்ம ஷரீரத்தை எடுத்தோம்னாவே அறியாமையை மறுபடி போய் எடுத்துட்டு வர வேண்டாம், ஷரீரத்தோடே அஞ்ஞானம் வருகின்றது. அப்படி அறியாமையினால் கவரப்பட்ட, மூடப்பட்ட இந்த லோகம் ஒன்று இருக்கின்றது. இந்த லோகத்தை பற்றி என்ன? சரி, அப்படி லோகம் இருக்கட்டுமே என்றால், தான் தே பிரேத்ய அபிகச்சந்தி. 2வது வரி. தான் என்றால் அந்த லோகங்களை, ஷரீரங்களை, ஜென்மங்களை தான், தே அவர்கள், பிரேத்ய இப்பொழுது இருக்கின்ற ஷரீரத்தை விட்டு,
அபிகச்சந்தி அடைகிறார்கள். தான் தே பிரேத்திய அபிகச்சந்தி. தான் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டுள்ள லோகங்கள், ஷரீரங்கள். அந்த ஷரீரத்தை, தான் அவைகளை, தே அவர்கள். அவர்கள்னா யார்? கடைசியில் வரப்போகுது. அறியாமையில் இருப்பவர்கள், அவித்வான்கள். தே அவித்வான்கள். பிரேத்தியர். பிரேத்திய என்றால் இதம் ஷரீரம் தெக்துவா, இந்த ஷரீரத்தை விட்டதற்கு பிறகு அபிகச்சந்தி அதை அடைகிறார்கள். ஆகவே இந்த லோகத்தை விட்டு இனியொரு லோகத்துக்கு போகிறார்கள். சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருத்தன் ஒரு லோகத்திலிருந்து இனியொரு லோகத்துக்கு போறான்னு சொன்னா அந்த பூமி விசேஷத்தை சொல்லுவோம். இந்த லோகத்திலிருந்து சொர்க்கலோகம், இந்த லோகத்திலிருந்து நரகலோகத்துக்கு போவோம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஈஷாவாசியத்தில் எப்படி சொல்லுது? ஒரு லோகத்திலிருந்து இனியொரு லோகத்துக்கு போறான்னு சொன்னா ஒரு ஷரீரத்திலிருந்து இனியொரு ஷரீரத்துக்கு செல்கின்றான். பிரேத்திய, பிரேத்தியன்னு சொன்னா இறந்ததற்கு பிறகு. இதம் ஷரீரம், இந்த உடலை விட்டு விட்டு அபிகச்சந்தி செல்கின்றார்கள். யார் செல்கிறார்கள்? ஏகே ச ஆத்மஹனோ ஜனாஹா. ஏகே, ஏகே என்றால் எவரவர்கள், எந்த மனிதர்கள். ஆத்மஹனக, ஆத்மஹனக என்றால் தற்கொலை செய்து கொள்கின்றார்களோ. ஆத்மஹனக ஜனாகா என்றால் தற்கொலை செய்து கொள்கின்ற மனிதர்கள், ஆத்மாவை கொள்கின்ற. ஆத்மானம் ஹந்தி, தன்னையே சூசைடு பண்ணிக்கொள்கின்ற, தன்னையே தான் கொன்று கொண்டிருக்கின்ற மனிதர்கள். எல்லா மனிதர்களும் அல்ல. ஆத்மஹனக ஜனாகா, தற்கொலை செய்து கொள்கின்ற மனிதர்கள் இந்த லோகத்தை விட்டு, இந்த ஷரீரத்தை விட்டு அடுத்த ஷரீரத்துக்கு செல்கிறார்கள். இப்போ உபனிஷத் எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகின்றது? ஆத்மஹா என்றால் தன்னையே தான் கொல்பவன் அல்லது ஆத்மாவை கொல்பவன். இந்த ஆத்மாவை கொல்கின்ற மனிதர்கள் தாம் அந்த லோகங்களை பிரேத்திய, இந்த உடலை விட்டு அபிகச்சந்தி செல்கிறார்கள். ஆத்மாவை கொள்கிறார்கள்னு சொன்னா ஆத்மாவை கொல்ல முடியுமா? ஆத்மாதான் சாகாதே என்றால் இங்கு ஆத்மஹனக, ஆத்மஹா தன்னையே தான் கொல்லுதல் என்றால் இருக்கின்ற ஆத்ம தத்துவத்தை மறந்து அல்லது அதை விட்டு விட்டு அதற்கு மேல் அனாத்மாவை ஏற்றி வைப்பதுதான் ஆத்மஹா, தற்கொலை. அதெல்லாம் உபனிஷத்தினுடைய லட்சணம். நம்ம சாதாரணமாக தற்கொலைன்னு சொன்னால் வயிற்று கிழிச்சிக்கிறது, கிணத்துல போய் விழுகிறதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உபனிஷத்து எதை தற்கொலைன்னு சொல்லுது? இருக்கிற ஆத்ம தத்துவத்தை நீ விட்டு விட்டு அனாத்மாவை ஏற்றி வைத்து கொண்டு நான் இறக்கின்றேன், துயரப்படுகின்றேன் சொல்றையே, அதுதான் ஆத்மஹா, அதுதான் தற்கொலை. ஆகவே அத்தியாசேன, அத்தியாசத்தினால் ஆத்மனக திரஸ்காரக ஆத்மஹனனம். திரஸ்காரகன்னு சொன்னா ஆத்மாவை மறைத்து ஆத்மாவுக்கு அந்நியமான பொருளை நான் என்று புரிந்து கொண்டிருப்பதுதான் ஆத்மஹா, தற்கொலை. இவ்விதம் யார் தற்கொலை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஷரீரத்தை விடுத்து இனியொரு ஷரீரத்திற்குள் செல்கிறார்கள். அதுதான் இதனுடைய சாரம். இதில் அவித்வான் நிந்தான்னு பார்த்தோம். அவித்வானை உபனிஷத் நிந்தனை செய்கின்றது. இங்கே எங்கு நமக்கு அவித்வான்னு கிடைக்குதுன்னு சொன்னா கடைசி பகுதி தான். ஆத்மஹனக ஜனாகா, தன்னையே தான் கொல்கின்றவர்கள் என்பது அவித்வான்களை குறிக்கின்றது. அவித்வான் என்றால் அறியாமையில் இருப்பவர்கள். எதை பற்றி அறியாமை? ஆத்மாவை பற்றிய அறியாமையில் இருப்பவர்கள். ஆகவே ஆத்மாவை பற்றிய அறியாமையில் இருப்பவர்கள் இந்த ஷரீரத்தை விட்டு அடுத்த ஷரீரத்திற்கு செல்கிறார்கள். ஷரீரத்திற்கு இன்று லோகம் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அந்த லோகத்துக்கு இனியொரு பெயர் அசுர்யா நாம. ஆகவே ஆத்ம தத்துவம்
எப்பொழுதும் இருப்பது மரணமற்றது. அப்படிப்பட்ட மரணமற்ற அழியாத ஆத்மாவை விட்டுவிட்டு மரணமடையக்கூடிய அழியக்கூடிய அனாத்மாவை நான் என்று ஏற்றி வைக்கும் பொழுது அவன் அந்த ஆத்மாவினுடைய சொரூபத்தை அனுபவிப்பதில்லை. அனாத்மாவினுடைய சொரூபத்தை தானாக கொண்டு நான் இறக்கின்றேன், நான் பிறக்கின்றேன் என்று தன்னைத்தானே கொன்று கொள்கின்றான். ஆகவே இங்கு ஆத்மாவை பற்றிய அறியாமை தற்கொலை என்று சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட அவித்வான்கள் ஒரு ஷரீரத்தை விட்டு இனியொரு ஷரீரமாக சம்சாரத்தில் உழன்று கொண்டு இருக்கின்றார்கள். ஏன் அவர்கள் உழன்று கொண்டு இருக்கின்றார்கள்? அப்படி ஷரீரத்தில் அபிமானம் இருந்தாலும் கூட, வாழ ஆசைப்பட்டாலும் கூட, இரண்டாவது மந்திரத்தில் சொன்னபடி வாழல அவர்கள். குர்வன்னேவேக கர்மாணி, அவ்விதம் கர்மயோக வாழ்க்கை வாழவில்லை. கர்மயோக வாழ்க்கை வாழவில்லை என்றால் கர்மமானது பாப புண்ணியத்தை கொடுக்கும், பாப புண்ணியம் ஜென்மத்தை கொடுக்கும், ஜென்மத்தில் மீண்டும் பாப புண்ணியம் என்று சம்சாரத்தில் உழன்று கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுடன் அவித்வத் நிந்தா முடிவடைகின்றது. இனி அடுத்த மந்திரத்தில் உபனிஷத் வேறு கருத்துக்கு வருகின்றது. 4 அநேஜதேகம் மனசோ ஜவீயஹ நைனத்தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோன்யானத்யேதி திஷ்டத்தஸ்மின்னபோ மாதரிஷ்வா ததாதி. முதல் மந்திரத்தில் ஆத்மஸ்வரூபமானது சொல்லப்பட்டது. ஆத்மஸ்வரூபம் அல்லது பரம்பொருளை பற்றி அறிவு சொல்லப்பட்டது. இரண்டாவது மந்திரத்தில் இந்த ஞானத்தை அடைய முடியாதவர்களுக்கான மார்க்கம் சொல்லப்பட்டது. மூன்றாவது மந்திரத்தில் அவித்வானை நிந்தனை செய்து ஞான மார்க்கத்தில் வருபவர்களை புகழ்ச்சி செய்யப்பட்டது. இனி 4வது மந்திரத்திலிருந்து 8வது மந்திரம் வரை ஆத்ம தத்துவமும் இந்த ஞானத்தினால் வருகின்ற பலன் இவைகள்தான் வர இருக்கின்றன. 1வது மந்திரத்திற்கு பிறகு இந்த 4வது மந்திரத்தில் தொடர்ச்சி. இடையில உபனிஷத்தினுடைய ஒரு டைவர்ஷன். முதல் மந்திரத்தும் வேதாந்தம் ஆத்ம ஞானத்தை சொல்லி ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு சொல்லி, 2வது மந்திரத்தில் எவ்வளவு கீழே இறங்கி வர முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி வந்து, 3வது மந்திரத்தில் அதற்கும் கீழே போய் நான் சொல்றபடி வாழினா உனக்கு என்னன்னு சொல்லி போய் மீண்டும் உபனிஷத் எவ்வளவு மேலே போகுமோ அவ்வளவு மேல் வருகின்றது. இந்த 4, 5 இந்த 2 மந்திரத்தில் ஆத்மஸ்வரூபம் நிச்சயம் செய்யப்படுகின்றது. ஆகவே ஆத்மஸ்வரூபம், ஆத்மாவினுடைய தன்மை, முக்கிய ஆத்மாவினுடைய தன்மை இங்கு சொல்லப்படுகின்றது. இதுக்கு சங்கரர் எப்படி அறிமுகம் செய்கிறார் என்றால், எப்படிப்பட்ட ஞானத்தினால் ஒருவன் தன்னை கொள்வதில்லையோ அந்த ஞானத்தை உபனிஷத் சொல்கின்றது. எப்பொழுதுமே அவருடைய அறிமுகத்தில் பார்த்தா முன் மந்திரத்துக்கு இதுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் சொல்லணும். கடைசியில் என்ன சொல்லிச்சு? ஆத்மஹான்னு சொல்லி உபனிஷத் முடிச்சுது. தன்னை தற்கொலை செய்கிறார்கள். எப்படி சங்கரர் அறிமுகப்படுத்துகிறார்? எந்த ஞானத்தினால் ஒருவன் தன்னை தற்கொலை செய்யவில்லையோ அந்த ஞானத்தை உபனிஷத் கொடுக்க விரும்புகின்றது. அப்படிப்பட்ட ஞானத்தை உபனிஷத் இங்கு புகட்டுகின்றது. ஆத்மாவை பற்றிய அறிவை உபனிஷத் இங்கு கூறுகின்றது. இப்போ உபனிஷத் எப்படி சொல்லணும்? ஒரு பொருளை நம்ம எடுத்து சொல்லணும்னு நம்ம சாதாரணமாக எப்படி சொல்லுவோம்? அந்த பொருள் நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் காமிச்சிருவோம், இது தாப்பா அப்படின்னு சொல்லி. அப்படி உபனிஷத் ஆத்மாவை நேரடியாக புகட்ட முடியுமான்னு சொன்னால்,
இந்த ஆத்ம தத்துவத்தை புகட்ட உபனிஷத் ஆரம்பிக்கும் பொழுது உபனிஷத்துக்கே ஒரு பெரிய கஷ்டம் வந்து விடுகின்றது. உபனிஷத் நேரடியாக இந்த ஆத்மாவை புகட்ட முடியாது. காரணம் என்ன? இந்த ஆத்மாங்கிறது ஒரு பொருளாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, உபனிஷத் வந்து எப்படியாவது அதை விளக்கிவிடும். ஆனால் இந்த ஆத்மா என்பது ஒருவனுடைய சொரூபமாக சப்ஜெக்டாக இருப்பதனால் இந்த ஆத்ம தத்துவத்தை உபனிஷத் விளக்க வரும் பொழுது சாதாரண லௌகிகத்தில் ஒரு பொருளை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற லாங்குவேஜ், அந்த மெத்தட், அந்த முறையானது உபனிஷத்துக்கு கை கொடுக்காது. ஆகவே உபனிஷத்திற்கு என்றே சில முறையை பயன்படுத்த வேண்டும். அந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் உபனிஷத்தில் மந்திரத்தில் இருந்தாலும் அது சம்பிரதாயத்தில் இருக்கு. நம்ம ஏன் உபனிஷத்தை படிக்கணும்னு சொல்கிறோம்? மற்ற வாக்கியங்களை நாவலை படிக்கிறோம், வேற ஏதாவது கதையை படிக்கிறோம், அல்லது ராமாயணத்தை படிக்கிறோம். அது படிச்சுடனே அர்த்தம் நமக்கு புரிஞ்சிடும். ஆனால் உபனிஷத் படித்தா அர்த்தம் நமக்கு புரியாது. காரணம், கதை சொல்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகளும் சென்டென்ஸ் வாக்கியங்களும் உபனிஷத்தில் இருக்கின்ற வாக்கியங்களும் வேறு. உபனிஷத் ஒரு முறையை கையாளுகின்றது. காரணம், ஆத்மாவை நேரடியாக உபதேசம் செய்ய முடியாது. உபனிஷத் கையாளுகின்ற முறைக்கு பல முறைகள் இருக்கின்றது. இங்கு கையாளப்பட்ட முறை அத்தியாரோப அபவாத நியாயக. அத்தியாரோப அபவாதம் என்கின்ற முறை. இந்த முறையை கையாண்டு உபனிஷத் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை புகட்டுகிறது. அத்தியாரோப அபவாதம் என்றால் என்ன? இதெல்லாம் உபனிஷத்திலேயே இருக்கின்ற முறைகள். அத்தியாரோபம் என்றால் வஸ்துனி அவஸ்து ஆரோபக. ஒரு பொருளின் மீது அந்த பொருளுக்கு அப்பாற்பட்ட பொருளை ஏற்றி வைத்தல். வஸ்துனி ஒரு பொருளில், அவஸ்து பொருளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை, ஆரோபக என்றால் ஏற்றி வைத்தல். ஒரு பொருள் மீது அந்த பொருள் இல்லாத ஒன்றை ஏற்றி வைத்தல். இந்த ஏற்றி வைத்தல் நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பேர் அத்தியாரோபம் அல்ல, அதற்கு பெயர் அத்தியாசம். கயிறு இருக்கின்றது, அந்த கயிற்றில் நம்ம எதையை ஏற்றி வைக்கின்றோம்? பாம்பை ஏற்றி வைக்கின்றோம். நாம் அறியாமையினால் கயிற்றின் மீது பாம்பை ஏற்றி வைத்தாலும் வஸ்துவில் அவஸ்துவை பார்க்கின்றோம். வஸ்துனா என்ன? கயிறு. அவஸ்துனா பாம்பு. ஒரு பொருளில் அந்த பொருளில் இல்லாத ஒன்றை நாம் பார்த்தல், அறியாமையில் பார்த்தால் அத்தியாசம், சூப்பர் இம்போசிஷன். இதை சாஸ்திரம் அறிவோடு செஞ்சதுன்னா அதுக்கு பேர் அத்தியாரோபக. சாஸ்திரம் வேணும்னே தெரிஞ்சு செய்யுது. அது எதுக்கு அப்படி சாஸ்திரம் செய்ய வேண்டும்னு நம்ம விளக்கம் பார்க்கும் பொழுது புரியும். இப்போ சாஸ்திரம் என்ன செய்யுது? தெரிஞ்சே. நம்ம தெரியாமல் தப்பு பண்ணுறோம், சாஸ்திரம் தெரிஞ்சு தப்பை பண்ணுது. எதற்குன்னு சொன்னால், ஒரு மூடனுக்கு உபதேசிக்கணும்னு சொன்னால் சாஸ்திரமும் ஆரம்பத்தில் மூடன் போல கொஞ்சம் விவகாரம் பண்ணி ஆகணும். ஒரு குழந்தைய நம்ம சிரிக்க வைக்கணும்னு சொன்னால் சில சமயம் நான் வேடிக்கை பார்க்கறது உண்டு. ஒரு குழந்தைகிட்ட பெரியவர்கள் போகணுன்னு எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு நான் அந்த குழந்தையை பார்க்க மாட்டேன். பெரியவர்கள் எப்படியெல்லாம் குழந்தை மாதிரி மாறிடுறாங்கன்னு பார்ப்பேன். அது குழந்தை மாதிரியே மாறி அதுபோல் பேசுறது, அதுபோல் சிரிக்கிறது, இப்படி செஞ்சால் தான் அந்த குழந்தையை திருப்திப்படுத்த முடியும். அதே போல் அறியாமையில் இருப்பவர்களுக்கு அறிவை புகட்ட வேண்டுமென்றால் அவர்களுடைய அறியாமையை எடுத்துட்டு தான் உபனிஷத் பேச முடியும். அப்படி அவர்களுடைய அறியாமையை ஏற்றுக்கொள்வது அத்தியாரோபக. இதை அத்தியாரோபம்னு சொல்கிறோம். காரணம் என்னன்னா, அந்த அத்தியாரோபம் செய்வது முதல் படி. ஒரு பொருளின் மீது பொருள் அல்லாததை ஏற்றி வைத்த பிறகு உபனிஷத் என்ன செய்யும்? அவனுடைய அறியாமையை வாங்கிட்டு பிறகு அந்த அறியாமையை நீக்கும். அபவாதக என்றால் அவஸ்து நிஷேதக, ஏற்றி வைத்த அவஸ்துவை நீக்குதல். இப்போ அபவாதகன நீக்குதல், அத்தியாரோபகன ஏற்றி வைத்தல்.
இப்போ எதில் எதை ஏற்றி வைத்தல்? ஒரு பொருளில் அந்த பொருள் இல்லாத ஒன்றை ஏற்றி வைத்தல். அபவாதகன்னு சொன்னால் ஏற்றி வைத்ததை நீக்குதல். இந்த நியாயத்தை கேட்டால் நமக்கு ஏதோ ரொம்ப பெருசாக புரியாத மாதிரி தோணும். என்னுடைய அர்த்தம் என்ன? ஒன்றை ஏற்றி வச்சு அதை நீக்குது, அவ்வளோதான். அத்தியாரோப அபவாதம்னு சொன்னால் ஏற்றி வைத்து நீக்கப்படுதல். இந்த ஏற்றி வைத்து நீங்குதல் அறியாமையில் நிகழ்ந்தால் அத்தியாசம், அத்தியாச நிவர்த்தி. இது அறிவுடன் நிகழ்ந்தால் அத்தியாரோப அபவாத நியாயம். எதுக்கு இந்த மாதிரி உபனிஷத் பண்ணணும்? ஒரு பொருள் இருக்கு, பேசாம அந்த பொருளையே காட்ட வேண்டியது தானே. அந்த இருக்கிற பொருளை இல்லாதொன்னை ஏற்றி வச்சு பிறகு அதை எதுக்கு உபனிஷத்து நீக்கணும்? இப்போ ஆத்மான்னு ஒன்று இருக்கு, ஆத்மா தான் வஸ்து. இந்த ஆத்மாங்கிற வஸ்து மேலே ஆத்மா அல்லாத ஒன்றை உபனிஷத் ஏற்றி வைக்குது. அதற்கப்புறம் என்ன செய்யுது? அந்த எதையெல்லாம் உபனிஷத் சேர்த்தி வச்சதோ அதையெல்லாம் நீக்குது. இது எதுக்கு இந்த வேலையை உபனிஷத் பண்ணணும்? பேசாம இருக்கிறத சொல்ல வேண்டித்தது தானே என்றால் இது ஒரு முக்கியமான கருத்து. அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் உபனிஷத் அத்தியாரோபம் அபவாதம் செய்கின்றது? உபனிஷத்துக்கு அப்படி ஆசையா? கொஞ்சம் குழப்பி சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி ஆசையா? சில பேர்த்துக்கு அப்படி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தையே ரொம்ப பெருசாக குழப்பி சொல்லி கொடுத்தா தான் பெரிய விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைப்பு. ஆகவே அப்படி உபனிஷத் கஷ்டப்படுத்துறதுக்கா ஏன் உபனிஷத் செய்ய வேண்டும்? இதை நம்ம புரிஞ்சோம்னா தான் சாஸ்திரத்தினுடைய நெசசிட்டி தெரியும். சாஸ்திரத்தினுடைய தேவை நமக்கு எப்போ தெரியும்னு சொன்னால், உபனிஷத் அத்தியாரோப அபவாதம் பண்ணாதான் நமக்கு உபதேசம் பண்ண முடியும். ஏன் என்றால், இப்போ அத்தியாரோபத்தினுடைய லட்சணம் என்ன? அத்தியாரோபம் என்றால் ஒரு பொருள் இருக்கு, அதுதான் இருக்கு. வஸ்துனி அவஸ்து ஆரோபக, இல்லாத பொருளை ஏற்றி வைத்தல். அபவாதம்னு சொன்னா ஏற்றி வைத்ததை நீக்குதல். ஏன் உபனிஷத் அத்தியாரோபம் செய்ய வேண்டும் என்றால், இந்த உபதேசத்தை அஞ்ஞானிகளுக்கு உபனிஷத் செய்கின்றது, அறியாமையில் இருப்பவர்களுக்கு உபதேசம் செய்கின்றது ஆத்மாவை பற்றி. இந்த அறியாமையில் இருப்பவர்கள் ஒரு வஸ்துவில் அவர்கள் ஏற்கனவே அவஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வஸ்துவை பார்த்துட்டு இருந்தா சரி, அல்லது வஸ்து ஒன்றையுமே பார்க்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அறியாமையில் இருக்கின்ற ஜீவர்கள் ஒரு வஸ்துவை பார்த்துட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை, அவர்கள் வரவே மாட்டார்கள். ஏன்னா வஸ்துவை தான் பார்த்துட்டு இருக்காங்களே. வஸ்துவை பார்க்காமையே இருந்தாலும் உபனிஷத் இதுதாப்பா வஸ்துன்னு காட்டிடும். அவர்களை வஸ்துவை பார்க்கவில்லை, அதே சமயத்தில் அவஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேற ஒன்றை பார்த்து கொண்டு அதுதான் ஆத்மான்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய திருஷ்டியை முதல்ல உபனிஷத் பிடிக்கணும். ஆகவே வஸ்து இருந்து வஸ்துவை பார்க்காமலும் இருந்து வஸ்துவை பார்க்காமல் அவஸ்துவை, வஸ்துவுக்கு ஆத்மாவுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய திருஷ்டியை எடுத்துக்கொண்டு ஆத்மாவிடம் செல்ல வேண்டும். ஆகவே அறியாமையில் எதை பார்த்து கொண்டிருக்கின்றானோ அதை கிரகித்து கொள்ளும் படிதான் அத்தியாரோபக. இப்போ ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு புரிந்துவிடும். ஒரு கயிற்றை ஒருவன் பார்த்து கொண்டு அது பாம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். பாம்புன்னு சொல்லிக்கொண்டு இருப்பவனிடம் உபதேசம் பண்ணணும். இனி ஒருவர் செல்றார், அவரெல்லாம் கண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு, அவர் பார்த்த உடனே கயிறு தான் அவருக்கு தெரியும். அங்கே அவருடைய மனசுலேயோ கண்ணிலேயோ பாம்பே கிடையாது. அவர் சொல்றாருன்னு வச்சுக்கோ, நேரடியாக ஒரு உபதேசம் பண்றார், அங்கு கயிறு இருக்கின்றது. புரிஞ்சுக்கிறவன் எப்படி புரிஞ்சுக்குவான்? நான் பாம்பை பார்த்துட்டு இருக்கேன், நீ கயிறை பார்த்துட்டு இருக்க, சரி அந்த கயிறு தேடு, பாம்பை ஓட்டலான்னு சொல்லுவான். அவனுடைய பாம்புங்கிற திருஷ்டியை விடமாட்டான். நீ கயிறு இருக்குதுன்னு சொன்னா ரெண்டு இருக்கு, நான் சொல்ற பாம்பும் இருக்கு, நீ சொல்ற கயிறும் இருக்கு, சரி உன்னுடைய கயிறை எடுத்துட்டு வான்னு சொல்லுவான். ஆகவே அவன் எந்த இடத்துல பாம்பை பார்க்கறானோ அதே இடத்துல தான் கயிறு இருக்கு. அப்ப உபதேசம் செய்பவன் எப்படி செய்ய வேண்டும்? அங்கு இருக்கின்ற பாம்பு கயிறு என்று அவனுடைய பாம்பு புத்தியை வாங்கிட்டு அதை கயிறுன்னு சொன்னா அவன் பாம்பை நீக்கி
கயிறை புரிந்து கொள்வார். ஆகவே அனாத்மாவான உடலை பார்த்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு அனாத்மாவை எடுத்துக்கொண்டு அத்தியாரோபம் செய்து அதை நீக்கினால் ஆத்மாவானது விளங்கும். ஆகவே உபனிஷத் அத்தியாரோபம் அபவாதம் செய்கின்றது. மேலும் அடுத்த வகுப்பில் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.